அமெரிக்க தீர்வை விதிப்பு குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல்களில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் வந்திருக்கிறது என்பது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இது குறித்து நாம் இப்போது அவதானத்தை செலுத்தலாம். இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றம், இவ்வாறு இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது என்பது தொடர்பாக நேர்மறையான பெறுபவர்கள் எட்டப்பட்டது தொடர்பாகவும் பிரதிநிதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபிரம நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க தீர்வுகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அதிகாரிகளுடனும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 4ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுடனும் கடந்த வாரம் வாஷிங்டனில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து நேற்று புதன்கிழமை ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே பிரதி அமைச்சரினால் இந்த கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது அமெரிக்க தீர்வுகாரத்தை செயற்திறன் மிக்கதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததுமான முறையில் அணுகுவதிலும் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் தொடர்ந்து அமெரிக்க சந்தையினை நாடுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்வதிலும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வர்த்தகத்துறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்கள் இலங்கை மாத்திரம் மையப்படுத்தியதாக அமையவில்லை, மாறாகவே மேலும் பல நாடுகளுக்கு பொருந்தக்கூடிய பரந்துபட்ட மீளாய்வாகவே அமைந்திருந்தது என சுட்டிக்காட்டிய அவர், அமெரிக்கா சார்பில் அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமியேஷன் கிரீட் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல்கள் பெரிதும் செயற்திறன் மிக்கதாக அமைந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த கலந்துரையாடலின் போது சர்வதேச நாணய உதவி செயற்திட்டத்தின் கீழ் இலங்கையில் நிலை மற்றும் தற்போதைய நிதியியல் மறுசீரமைப்புகளின் விளைவுகள் பற்றிய தெளிவுபடுத்தல்களை சமர்ப்பித்திருந்தும் வலுவான வருமான திரட்சியை இலக்காக கொண்டு நாம் முன்னெடுத்து வரும் செயற்திட்டம் எமது இலக்குத்தன்மையை மட்டுப்படுத்த இருக்கிறது. அதேவேளை இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்தக்கூடிய துறையாக வலுசக்தி துறை அடையாளம் காணப்பட்டது. வலுசக்தி உற்பத்திகளின் முக்கிய இறக்குமதியாளராக இலங்கை திகழும் நிலையில் இது எரிவாயு, சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் அமெரிக்க விநியோகஸ்தர்களுக்கு சாதகமான வாய்ப்பை வழங்கும். மேலும் அமெரிக்க தரப்புடனான கலந்துரையாடல்களை 90 நாட்களுக்குள் முடிவுறுத்தும் இலக்கோடு அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் வெகு விரைவில் இடம்பெறும் என எதிர்பார்ப்பதாக இந்த தகவலில் ஹர்ஷன சூரியபிரம இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.